அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மின்சாரம் தாக்கி சிறுவன் பலியான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. படுகாயமடைந்த மற்றொரு மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆந்திராவின் கடப்பாவில் மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்ததென பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. சைக்கிளில் வந்த பள்ளி மாணவர்கள் மின்சாரம் தாக்கி சுரண்டு விழுந்ததன் காட்சி வெளியாகி இருக்கிறது. மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பள்ளி மாணவன் உயிரிழந்திருக்கிறான். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட். என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம். ஆந்திரா மாநிலம் கடப்பா நகர்ல சாலையில் அருந்து தொங்கிக் கொண்டிருந்த மின்சார உயர்வில் அந்த பள்ளி முடிந்து வீட்டிற்கு சைக்கிளில் சென்ற மாணவர்கள் மீது உரசியதில் சம்பவ இடத்திலே ஒரு மாணவன் பலியாகி இருக்கிறார். இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆந்திரா மாநிலம் கடப்பா நகரில் உள்ள வெள்ளமண்டி பகுதியில் மின் ஒயர் ஒன்று அருந்து தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் அந்த வழியாக பள்ளி முடித்து சைக்கிளில் வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்த 2 மாணவர்கள் மீது அந்த மின்சார ஒயர் உராய்ந்தது. அவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது. இந்த சம்பவத்தில் 2 பேரும் அதே இடத்தில் சரிந்த நிலையில் ஒரு மாணவர் அதே இடத்தில் உயிரிழந்திருக்கிறார். படுகாயமடைந்த மற்றொரு சிறுவனை மருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து இருக்கிறார்கள். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மின்சாரம் பாய்ந்து மரணமடைந்த அந்த மாணவனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பான வழக்குகளை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. தற்பொழுது இதற்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மின்வாரிய ஊழியர்களுடைய அலட்சியத்தால் ஒரு மாணவனுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் இது போன்று ஆபத்தாக இருக்கக்கூடிய அந்த மின்சார உயர்களை பரிசோதனை செய்ய வேண்டும் என அந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மின் வாரிய ஊழியர்களுடைய அலட்சியத்தால் பள்ளி மாணவன் உயிர் துடிக்க அந்த இடத்துல உயிர் சென்றிருக்கிறது. அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹாசன், விவரங்களுக்கு நன்றி வெங்கட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.